ஸ்ரீ குருபியோ நமஹா. இது முத்துக்காளி ஜோதிடம் ஆஸ்ட்ரோ முத்துரம்மா பாலாஜி கோவையிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரத்திற்கான ராசி பலன் 24/11/2025 முதல் 30/11/2025 வரை, அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை உள்ள இந்த ஒரு வார காலத்திற்கான ராசி பலன்கள். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கிரக நிலை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய பிரயாணம் அப்படிங்கிறது தனுர் ராசியில பூராடம் நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை 24ஆம் தேதி நவம்பர் மாதம். வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல மீன ராசியில தன்னுடைய இடத்த அங்க அமர்வு அப்படிங்கிறது அங்க இருக்கு அவருக்கு. இப்போ இந்த நிலையில இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில், அதாவது 28/11 அன்னைக்கு, நவம்பர் 28 அன்றைக்கு என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னா, சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி ஆகிறார். இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இது ஒரு பெரிய விமோச்சன காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வக்ர சனிங்கிறவர் ரொம்ப ஒரு கொடுமையான பார்வையை தான் அவர் சில ராசிகள் மேல செலுத்தின்னு இருந்தார். அவருடைய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இனி குறையக்கூடிய காலகட்டம். அதே நேரத்துல குரு பகவான் தன்னுடைய வக்ர பயிற்சியில தான் அவர் இருக்கார். இப்போ வக்ரகதியில பெயர்ந்து இருக்கார். அவருடைய சஞ்சாரம் இப்போ கடகராசிக்குள்ள இருக்கு. இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு வக்ர கிரகம் என்ன அப்படின்னு கேட்டா, புத பகவான். அவர் 29 அன்னைக்கு அவர் வக்ர முடிவு அவருக்கு. இந்த நிலைமையில சுக்கிர பகவானும் ரிச்சிக ராசிக்குள்ளேயே பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்தில் கிரகங்களுடைய அமைவு மாற்றங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இதுதான் நம்ம சொல்றது. இப்போ இந்த நிலையில மேஷம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களினுடைய அமைவு அப்படிங்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது, சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு, துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி நல்ல வலுவோட ஆட்சி பலத்தோட தன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார் ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் தான் அவர் விருச்சிகத்துக்குள்ள பிரயாணம் பண்றார். 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிச்சிகத்துக்குள்ள போறார். இதுல நடுவுல என்னன்னா 24ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் உங்கள் ராசிக்குள்ள வரார். ரிச்சிகத்துல இருந்து அவர் வக்ரமாயி உங்க ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்றார். துலாம் ராசிக்கு பொதுவாக சுக்கிரனுக்கு புதன் நல்ல நிலையில பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் தான். அதனால உங்களுக்கு எப்படின்னா, உங்களுக்குள்ள ஒளிந்து கிடக்கக்கூடிய திறமைகள் நல்லபடியாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் சுக்கிரனோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அங்க இருப்பார். இவரும் வக்ரமாவார். 2 பேரும் வக்ர நிவர்த்தியாய் புதன் மறுபடி விருச்சிகத்தை தொடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு யூகத்தின் மூலமாக நீங்க வெல்லக்கூடிய காலகட்டம் இது. இப்போ ஒரு பிளான் ஒண்ணு போட்டு அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. நடுவுலே உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு யோஜனை வந்துடும். ஆஹா, இது நம்ம எடுத்த முடிவு கரெக்டு தானா, இது கரெக்டா போகுமா அப்படின்னு. அதனால நீங்க அதை வித்ரா பண்ணலாம். அதுல இருந்து நம்ம அதை செய்ய வேண்டாம், அந்த பிளானை ஒத்தி வச்சிருவோம்னு நினைக்கும் போது அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அதனால ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்மா இருக்கு. ஏன்னா சில சமயம் நமக்கு உள்ளுணர்வு சொல்லும், இது கரெக்டு தான், இது நம்ம செய்யலாம் அப்படின்னு நமக்கு சொல்லும் போது அது ஜஸ்ட் நீங்க பிடிச்சிக்கோங்க. அதனால உங்களை நீங்களே டவுட் பண்ணாதீங்க. அந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா நீங்க ரொம்பவே நல்லபடியா சக்சஸ் பண்ணலாம். அந்த வார ஆரம்பத்துல சந்திரன் உங்களுக்கு எங்க இருக்காருன்னா 3ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவர் தனுர் ராசியில இருந்து தான் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். 3, 4, 5, 6 அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் போறார். அப்போ இந்த வார ஆரம்பத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு 4 பேரை போய் சந்திக்கிறது, சில பிரயாணங்கள் பண்றது, சில பேரோட தகவல் தொடர்பு, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பிஸியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வார ஆரம்பம் சூப்பரா போகும். உங்களுக்கு வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட வேலையா இருக்கட்டும், உங்களோட தொழிலா இருக்கட்டும், அதுல எல்லாத்துக்கும் வருமானத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகா போகும். சில பேர் அன்றாடம் செய்து உடனே நமக்கு பலன் தரக்கூடிய வேலைகள்னு சில பேர் பண்ணி அன்னன்னைக்கு சம்பாத்தியம்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லாவே போகும். அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்கார். எதிர்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில வருவீங்க. இது நாள் வரைக்கும் வேலையில உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு பாஸ் யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் நகர்ந்துருவார். அதனால உங்களுக்கு இருக்கிற அந்த எதிர்ப்புங்கிறது ஓரளவு குறைஞ்சு நீங்க நல்லா வெளியில தெரியறதுக்கும் சக்சஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கு வேலை செய்யற இடத்துல. அதே நேரத்துல உங்களுடைய விரயஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். கன்னியா ராசியும் அவர் பார்வையிடுகிறார். அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போட்டு நான் அதிகமா வேலை செய்யறேன், அதிக நேரம் வேலை செய்யறேன் அப்படிங்கிற லெவல்ல உங்களோட இருக்கும். ஆனா அதுக்கு உண்டான திருப்தி உங்களுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கும், ஃபினான்ஷியலா இருக்கும். மனசு ஆனா ஒரு நிறைவடையாத ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வருமானம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை நீங்க அழகா சேமிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதனால் வரையில எக்கச்சக்கமா செலவு பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சௌகரியத்துக்காகவும் லக்ஸுரிக்காகவும் இந்த மாதிரி செலவு பண்ணியிருப்பீங்க. அதுக்காக நீங்க வருத்தமும் பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ கைக்கு வரக்கூடிய பணத்தை ஓரளவு சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த எண்ணம்ங்கிறது உங்களுக்கு வரும். இப்ப இந்த வாரம் அதுக்கு நல்லா கை கொடுக்கும். அதனால கொஞ்சம் சேமிப்பை நீங்க ஒரு டெபாசிட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் பிளான் இருந்ததுன்னா இந்த வாரம் அதை எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஓரளவு இந்த சேமிப்பை நீங்க பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
செவ்வாய் வந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தான் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ மனைவி மூலமாக நல்ல வருமானம் இருக்கும். மனைவிக்கும் உங்களுக்குமான அந்த ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். குடும்பத்திற்கான சில சேமிப்புகள், அந்த சேர்க்கைகள், பொருள் சேர்க்கைகள்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க செஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து இது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு வாரமா இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவா என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதாவது நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம், இந்த 2 விஷயத்த மட்டும் நீங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்றது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நம்ம அதை ரொம்ப கண்டுக்காம விட்டுட்டோம்னா அது வந்து ரொம்ப டேக் அ டோல் ஆன் யர் ஹெல்த்ன்ற மாதிரி ஆரோக்கியத்தை வந்து அது ரொம்ப பெருமளவில் பாதிக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அகாலத்தில் சாப்பிட்றது, அகாலத்தில் தூங்குறதுங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா வயிற்று உபாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அது கம்பல்சரியா ஒரு வெளியில தெரியக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நீங்க வந்து உங்களுடைய மனதுல வந்து ரொம்ப பிரம்மாண்டமான திட்டங்கள் போட்டு அந்த ஆசைகள் நிறைவேறலையேன்னு சொல்லிட்டு ஒரு மனக்குறை இருக்கும். அதனால இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்திலிருந்து இந்த காலகட்டம் நன்னா மாறும். இப்பவே கொஞ்சம் கிராஜுவலா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். குறிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் மறையும். திருமணம் அப்படிங்கிற விஷயத்த சூப்பரா இப்ப நீங்க எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா அழகா நீங்க முடிவு பண்ணலாம். ஏன்னா இது நாள் வரையிலும் உங்களுடைய கண்ணோட்டமே வேறையா இருந்திருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு திருமண முயற்சி அப்படின்னு நீங்க அணுகிற விதமே வேறையா இருக்கும். நல்லபடியான ஒரு திருமண வாழ்க்கை அமையும்.